நம்பிக்கை, விடாமுயற்சி, அப்புறம் ஒரு பெரிய பிரளயம், அதுக்கப்புறம் ஒரு புது ஆரம்பம். இது குரான்ல சொல்லப்பட்ட ரொம்ப முக்கியமான கதைகள்ல ஒண்ணு. நபி நூஹ் அவங்களோட வரலாறு. வாங்க இந்த கதைக்குள்ள இன்னும் ஆழமா போய் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒன்னு சொல்றீங்க, ஆனா அதை யாருமே காது கொடுத்து கேட்கல. எவ்வளவு நாளைக்கு அதையே திரும்ப திரும்ப சொல்லுவீங்க? 1 வருஷமா இல்ல 10 வருஷமா? இந்த ஒரு கேள்விதான் நபி நூஹ் அவங்களோட அந்த அசாத்தியமான பொறுமையை புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோல். சரி, வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். பகுதிக்குள்ள போலாம். ஒரு நபியோட அழைப்பு. ஆதம் நபிக்கு அப்புறம் மனுஷங்க கொஞ்சம் கொஞ்சமா சரியான வழியை விட்டு விலக ஆரம்பிச்சாங்க. ஒரே ஒரு கடவுளை வணங்குறதை விட்டுட்டு அவங்களே செஞ்ச சிலைகளை கும்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில தான் நூஹ் நபியோட கதை ஆரம்பமாகுது. குரான்ல சொல்றபடி அந்த மக்கள் வணங்கின 5 முக்கியமான சிலைகள் இதுதான். பார்க்கறதுக்கு இதெல்லாம் வெறும் கல்லு மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில அவங்களோட வாழ்க்கையே கட்டுப்படுத்துற சக்தியா இதுங்க இருந்துச்சு. இந்த ஒரு நிலைமையை மாத்துறதுக்காகத்தான் இறைவன் ஒரு தூதரை அனுப்புனான். அந்த மக்களை சரியான பாதைக்கு கொண்டு வரதுக்காக இறைவன் தேர்ந்தெடுத்தவர் தான் நூஹ் நபி. அவரோட செய்தி ரொம்ப சிம்பிளான நேரடியான ஒரு மெசேஜ் தான். மக்களே, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, அவனை தவிர வேற கடவுள் உங்களுக்கு இல்ல, அவ்வளவுதான் விஷயம். சரி, இப்போ 2வது பகுதிக்கு வந்திருக்கோம். 950 வருஷ போராட்டம். நூஹ் நபி தன்னோட மெசேஜை சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவரோட வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டமான, ரொம்பவே நீளமான ஒரு கட்டம் தொடங்குச்சு. இது ஏதோ 1 நாள் 2 நாள் இல்ல, 1 வருஷம் 2 வருஷம் கூட இல்ல, பல நூற்றாண்டுகள் நீளிச்சு ஒரு பெரிய போராட்டம். ஆமா, 950 வருஷம் நம்மால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியுதா? கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஒரே ஒரு விஷயத்த தன்னோட மக்களுக்கு அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாரு. மனுஷ சரித்திரத்திலேயே பொறுமைக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் இருக்க முடியுமா என்ன? குரான்ல வர்ற இந்த ஒரு வசனம் அந்த மக்களோட மனநிலையா அப்படியே நமக்கு கண் முன்னாடி கொண்டு வருது. அவங்க நூஹ் நபி சொல்றதை கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட தயாரா இல்ல. அவர் பேச ஆரம்பிச்ச உடனேயே காதுல விரலை வச்சு அடைச்சிக்கிட்டாங்க, தங்களோட துணியை வச்சு முகத்தை மூடிக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆணவம், எவ்வளவு பிடிவாதம் இருந்திருக்கும்னு. ஆனா நூஹ் நபி தன் முயற்சியை கைவிடவே இல்ல. ராத்திரி பகலா, தனியாவும் சரி கூட்டத்திலையும் சரி, எல்லா விதத்திலையும் சொல்லி பார்த்தாரு. ஆனா பல நூற்றாண்டுகள் அவர் பட்ட கஷ்டத்துக்கு என்ன பலன் கிடைச்சது தெரியுமா? ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேரை தவிர வேற யாருமே அவர் சொன்னதை நம்பல. அடுத்த பகுதிக்கு போலாம். கேலிக்கு நடுவுல ஒரு பேழை. பல 100 வருஷமா அவர் சொன்னதை எந்த ஒரு பலனையும் கொடுக்காத சமயத்துல இந்த கதையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வருது. இறைவன் கிட்ட இருந்து யாருமே எதிர்பார்க்காத ரொம்பவே விசித்திரமான ஒரு கட்டளையும் வருது. கிட்டத்தட்ட 1000 வருஷம் பொறுமையா இருந்தும் அந்த மக்களோட பிடிவாதம் ஒரு எல்லை மீறி போனப்போ நூஹ் நபி கடைசியா இறைவன் கிட்ட கையேந்துறாரு. உண்மையை ஏத்துக்க மறுக்கிற இந்த மக்கள் இனிமே இந்த பூமியில வாழறதுக்கு தகுதியே இல்லாதவங்கன்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செய்யறாரு. அவரோட அந்த பிரார்த்தனைக்கு பதிலாதான் இறைவன் ஒரு பிரம்மாண்டமான கப்பலை கட்ட சொல்றான். இது வெறும் கப்பல் இல்ல, வரப்போற பெரிய அழிவிலிருந்து நம்பிக்கை கொண்டவங்களை காப்பாத்த போற ஒரு பாதுகாப்பு பேழை. இத கொஞ்சம் நீங்களே கற்பனை பண்ணி பாருங்களேன். சுத்தி முழுக்க மணல், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி இல்ல. அப்படி ஒரு பாலைவனத்துல நின்னுக்கிட்டு நூஹ் நபி ஒரு பெரிய கப்பலை கட்ட ஆரம்பிக்கிறாரு. இத பாக்குற மக்கள் சும்மா இருப்பாங்களா? என்னையா இது, கடல்ல கட்ட வேண்டிய கப்பலை கொண்டு வந்து பாலைவனத்துல கட்டுறியே அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க. ஆனா அவங்க கிண்டல் பண்ணின அந்த கப்பல் ஒன்றும் சாதாரணமானதில்ல. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றபடி அது தேக்கு மரத்தால பலகைகளையும் ஆணிகளையும் வச்சு கட்டப்பட்டுச்சு. அதுக்குள்ள 3 அடுக்குகள் இருந்துச்சு. அதாவது கீழே விலங்குகளுக்கும், நடுவுல மனுஷங்களுக்கும், மேல பறவைகளுக்கும்னு தனித்தனியா பிரிக்கப்பட்டிருந்தது. கப்பல் கட்டி முடிச்சதும் இறைவன் சொந்த அந்த நாள் வந்துச்சு. மனுஷ சரித்திரமே அதுவரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய பெருவெள்ளம் ஆரம்பிச்சது. அந்த வெள்ளம் எப்படி இருந்துச்சுன்னு குரான் சொல்ற வர்ணனையை கேட்டா நமக்கே உடம்பு நடுங்கும். அது வெறும் மழை இல்ல, வானமே பொத்துக்கிட்டு ஊத்துன மாதிரி, பூமியே பிளந்து தண்ணிய வெளியே தள்ளின மாதிரி இருந்துச்சு. அலைகளெல்லாம் பெரிய பெரிய மலைகள் மாதிரி பிரம்மாண்டமா எழுந்து நின்னுச்சு. அந்த பயங்கரமான நேரத்துல ஒரு அப்பாவோட பாசம் பொங்கி வருது. கப்பல்ல ஏற மாட்டேன்னு சொன்ன தன்னோட மகனை பார்த்து நூஹ் நபி, மகனே வா எங்க கூட ஏறிக்கோன்னு கெஞ்சுறாரு. ஆனா அவனும், நான் ஒரு மலை மேல ஏறி தப்பிச்சுக்குவேன், அது என்ன காப்பாட்டும்னு ரொம்ப ஆணவமா பதில் சொல்றான். அவன் அப்படி சொல்லி முடிச்ச அடுத்த நொடியே அப்பாவுக்கும் மகனுக்கும் நடுவுல ஒரு பெரிய ராட்சச அலை வந்து மறிக்குது. கண்ணு முன்னாடியே அந்த மகன் தண்ணில மூழ்கி போறான். நிஜமாவே இந்த கதையோட ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு கட்டம் இது. கண்ணு முன்னாடியே மகன் மூழ்கி போனதை பார்த்து நூஹ் நபியோட மனசே உடைஞ்சு போகுது. அவர் இறைவன்கிட்ட முறையிடுறாரு. அப்பதான் இறைவன் ரொம்ப ஆழமான ஒரு பாடத்தை அவருக்கு கத்துக் கொடுக்குறான். நூஹ், அவன் உன்னோட குடும்பத்தை சேர்ந்தவன் இல்ல, ஏன்னா அவனோட செயல்கள் சரியில்லை.
இது மூலமா இறைவன் என்ன சொல்றான்னா, அவனோட பார்வையில இரத்த உறவை விட நம்பிக்கையால வர உறவு தான் உண்மையானது, ரொம்ப உயர்ந்ததுன்னு தெளிவுபடுத்துறான். இதே காரணத்தினால தான் நூஹ் நபியோட மனைவியும் அந்த வெள்ளத்திலே அழிஞ்சு போனாங்க. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. மனிதகுலத்தோட இரண்டாவது தந்தை. தெருவெள்ளம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்பிக்கை கொண்டவங்களுக்கு ஒரு புது விடியல் பிறந்துச்சு. சொல்லப்போனா மனித வரலாற்றிலேயே ஒரு புது சாப்டர் ஆரம்பமாச்சு. இறைவனோட கட்டளைப்படி பெருமழை நின்னுது. பூமி மெதுவா தண்ணி எல்லாம் உள்ள இழுத்துக்குச்சு. அந்த பேழை ஜூதிங்கிற ஒரு மலை மேல ரொம்ப பாதுகாப்பா போய் தர தட்டுச்சு. அவங்கள வரவேற்கிறதுக்கு ஒரு சுத்தமான ஒரு புது உலகம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, பெருவெள்ளத்துக்கு அப்புறம் இந்த பூமி எப்படி திரும்பவும் மனுஷங்களால நிறைஞ்சதுன்னு யோசிச்சிங்களா? நூ நபியோட 3 மகன்கள் சாம், ஹாம், யாஃபெஸ் இவங்களோட சந்ததி மூலமா தான், இதனால தான் நூ நபிய மனிதகுலத்தோட இரண்டாவது தந்தை அல்லது இரண்டாவது ஆதம்னு கூட சொல்லுவாங்க. அப்போ இந்த பெரிய சரித்திரத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்ன? 1, அசைக்கவே முடியாத பொறுமை. 2, இரத்த பந்தத்தை விட விசுவாசம்தான் பெருசுங்கிற உண்மை. கடைசியா, நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எப்பவும் இறைவனுக்கு நன்றியோட இருக்கிறது. கடைசியா இந்த கதை நம்ம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை கேக்குது. ஒரு உண்மையான குடும்பம்னா என்ன? அதை எது தீர்மானிக்குது? இரத்த பந்தமா இல்ல நம்பிக்கைங்கிற பந்தமா? நூ நபியோட வாழ்க்கையை நாம திரும்பி பார்க்கும்போது இதுக்கான பதிலை நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளே தான் தேடணும்.